சிபிஐ அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. அவருக்கே அவருடைய வழக்கே சிபிஐ ஒப்படைச்சிருக்கிறது அவர் ஏற்றுக்காரு. அவர் உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கை தொடர்ந்தாரு, அதுல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. உச்சநீதிமன்றத்து மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கும்ல, உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை ஃபாலோ பண்ணட்டும். சிபிஐ பாஜகவுடைய கைப்பாவை தொடர்ச்சியான குற்றச்சாட்டு இருக்கு. விஜய் அதை சொல்லியிருக்கிறாரு. இப்ப விஜய் கண்ட்ரோல்ல சிபிஐ மூலமா பாஜக கண்ட்ரோல்ல எடுத்துக்கும் அப்படின்ற ஒரு இந்த கேள்விக்கு பதில் சொல்றது அவராதானே சரியா இருக்கும். நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? சிபிஐயோட கன்விக்ஷன் ரேட்ஸ் நீங்க டிபெண்ட்ஸ் அப்பான் த கேசஸ். சோ அந்த கேஸ்ல எந்த அளவுக்கு அவங்களுக்கான டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, விட்னஸ் எந்த அளவுக்கு கோஆபரேட் பண்றாங்க அப்படிங்கிறது எக்ஸாக்ட் கன்விக்ஷன் ரேட் அட் பிரசன்ட் ஐ டோன்ட் ஹேவ். நீங்க நீதிமன்றத்துல ஒரு அவங்களோட மேற்பார்வையில சிபிஐ விசாரணை நடக்குது. நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், சிபிஐ விசாரணை உச்சநீதிமன்றத்துல கூட ஒரு மேற்பார்வையில தான் நடக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இதை தாண்டி வேற எங்க நீங்க கேட்பீங்க? வேற எங்க இருந்து உங்களுக்கு நீதி கிடைக்கும் நினைக்கிறீங்க? சோ அதனால இதில் ஒரு முழுமையாக அந்த சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து விரைவாக நீதி கிடைப்பதற்கு அவர் அதுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறதா எங்களோட ஒரு கோரிக்கை. கரூர் விவகாரத்துல உயிரிழந்த நபர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்க பாக்குறோம். அதை நீங்க அரசியலா பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கோங்க. மக்களுக்காக பேசுவது, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பது அரசியல் என்றால் இதை நீங்க அரசியலா பாக்கலாம். மத்திய அரசு அபகரிக்க முடியுது அப்படின்னா ரெண்டு பேரும் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி விஜயை கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிறாங்களா? ஒரு ஜனநாயக அமைப்புல ஒரு கட்சி தொடங்குறதுக்கோ கட்சியோட செயல்பாடுகளை நடத்துறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. அந்த கட்சி நெருக்குதல்களை சந்திக்கின்ற பொழுதோ அல்லது அவர்களுடைய அந்த ஆம்பிட்டை தாண்டி வரக்கூடிய கிரைசிஸை மேனேஜ் பண்ணும்போது அந்த தலைவர்கள் தான் முடிவெடுக்கணும். அதனால இதை நீங்க யார் நெருக்குறாங்க அப்படிங்கறத தாண்டி இப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிற யதார்த்தத்தை நாம பார்க்கணும். நீங்க ஒரு கூட்டத்துல கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒரு அரசாங்கம் திட்டமிட்டு அந்த இடத்துல வேண்டோ ஏதோ ஒரு சந்தேகத்திற்கிடமான விஷயம் நடக்குதுன்னு சொன்னா அப்ப அவர் ஏதாவது ஒரு இடத்துல அந்த மக்களுக்கு நியாயம் பண்ணிதான் ஆகணும். கொள்கை எதிரின்னு சொல்ற பாஜக டிவிக்கே கூட பிள்ளையார் சொல்லி போடப்பட்டதுன்னு சொல்லி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. அவங்க கொள்கை எதிரின்னு சொல்றவங்க கூட உங்களுக்கு கூட்டணி அமைகிறது அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு இணக்கமா இருக்கு இந்த கூட்டணி? இவங்களை ஏத்துக்கிற மனநிலைக்கு அவர் போயிட்டாரு அப்படின்னா பாஜகவை கட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி டிடிவி பேசுறாரு. அதாவதுங்க, ஒரு கூட்டணி எல்லாம் அமையும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க. நாம 2026 பிப்ரவரியில மக்கள் கிட்ட தேர்தலுக்கு போகும்போது யாரெல்லாம் ஓரணியில் யாரை வீழ்த்த வேண்டும் என்பதெல்லாம் அப்பதான் முடிவு. யாருக்கு பதில் சொல்ற? நீங்களே சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்லல, அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு எப்போதே சொல்லிட்டு இருக்கு. நேற்று நடந்த பாஜகவுடைய தலைவர் கிளம்பின அந்த சுற்றுப்பயணத்துக்கு கூட தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் வரல. கட்சிக்கு 2 பேர் மட்டும் அமைச்சிருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? வந்திருக்காங்கல்ல மேடைக்கு. ஏங்க, நான் கரெக்ட். இது ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான். அவரும் ஒரு பிரச்சார பயணத்துல இருக்காரு. அதனால இத பத்தி பேச வேண்டியது நாங்க. நீங்க எங்க ரொம்ப கவலைப்படுறீங்க? ஆனா மதுரையை சார்ந்தவர் எதிர்கட்சி துணைத் தலைவர் திரு உதயகுமார் செல்லூர். ஏங்க, செல்லூர் ராஜு முன்னாள் அமைச்சருங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தடவை அவர் ஜெயிச்சவர் இல்ல, தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு வரக்கூடியவர். இருங்க, உதயகுமார், திரு உதயகுமார் யாரு? சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர். அவர் தொடங்கி வைக்கிறாருங்க. அப்ப நீங்க அண்டர்மைன் பண்றீங்க மத்த தலைவர்களை, அது தப்பு. கூட்டணி இங்க பாருங்க, எல்லா மேடையிலும் எல்லா தலைவரும் இருக்கணும் அப்படிங்கறது இல்ல. கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கா, மக்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்கா, நீங்க எப்படியாவது அவர் வரல இவர் வரல, ஐயோ கூட்டணி, அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுங்க. இதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது. கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வர போறாங்க. அதனால ஒண்ணு நடக்க போறது இல்ல. நீங்க ஸ்ட்ராங்கான ஆளு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க வச்சுக்கோங்க. நாங்க வலையெல்லாம் வீசுறது இல்லைங்க. சென்னை நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமாருடைய தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீதிமன்றத்தை அப்படின்னு இல்ல, வழக்கமா பல்வேறு கருத்துக்கள் சமூக ஊடகத்தில் இதை பத்தி எல்லாம் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. நான் எப்படி பாக்குறேன், as being a lawyer also, ஒரு ஹைகோர்ட்ல வரக்கூடிய தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தில் மாற்றுகின்ற பொழுது
அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கின்ற நீதித்துறைக்கு இருக்கின்ற அதிகாரத்தின்படி அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கா இல்லையான்னு தான் உச்சநீதிமன்றம் பார்க்கும். அதனால இதுக்குள்ள ரொம்ப பர்சனலா போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கறது இப்போ வந்து மானிட்டரிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த மானிட்டரி அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்துட்டு ஒரு எஸ்ஐ ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க. இது நல்ல நோயடா இல்ல? ஆஃப் கோர்ஸ் நீங்க வந்து உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்து அது ஓவர் ரைடிங் எஃபெக்ட் தானே. அதனால அவங்க சிபிஐ கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னாலே அப்புறம் மத்தது எல்லாமே வந்து அவங்களுக்கு கோஆபரேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ரிப்போர்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண கமிட்டி ஐ திங்க் they have to sort the legal opinion. ஸ்டேட் கவர்மெண்ட் இதுல என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.